ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி சென்னை கிளம்புறோங்க. கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோங்க. சரி, சாப்பிட்டு போகலான்ட்டு பக்கத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. ஹோட்டலில் வந்து பாருங்கள், உட்காந்து இட்லி சப்பாத்தி சாப்பிட்ருக்கோங்க. சாப்பிட்டு நீ ட்ரெயினுக்கு கிளம்பணுங்க. பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ட்ரெயின் ஏற போகிறேங்க. பாருங்கள், சென்னைக்கு வந்தாச்சுங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிங்க. பாருங்கள், வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பாருங்க, உள்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்துங்க, அம்மாவோட சமாதி, எம்ஜிஆரோட சமாதி எல்லாம் பார்க்கலாங்க. வாங்க. பாருங்க, அம்மா சிலையும் எம்ஜிஆர் சிலையும் பக்கத்தில் இருக்குங்க. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, அம்மா சிலைக்கிட்ட நின்று ரெட்டலையை காமிச்சு ஒரு போட்டாங்க. என் மகன், மருமக, எங்கள் வீட்டுக்காரு 4 பேரும் போயிருந்தேங்க. சிலைக்கிட்டங்க என் மகன், மருமக, எங்கள் வீட்டுக்காரு, நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சென்னையில் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. பாருங்கங்க, எம்ஜிஆர் சமாதிக்கு வந்திருக்கோங்க. எவ்வளவு இதாக இருக்குது பாருங்கள். விளக்கு, அணையா விளக்கு வச்சுருக்குங்க. ரொம்ப பாருங்கள், பக்கத்தில் நின்று பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரவே மனசு இல்லைங்க. பாருங்கள், அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. எம்ஜிஆருக்கு முன்னாடி, சமாதிக்கு முன்னாடி, சமாதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் படம் இருக்குதுங்க. படத்துக்கும் சமாதிக்கும் நடுவில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அணையா விளக்கு. ரொம்ப வரவே மனசு இல்லைங்க. ரொம்ப நேரம் நின்று இங்கே பார்த்தங்க. பூவிலேங்க அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அழகழகாக அலங்காரமும் அந்த சனக்கூட்டமும் அதை விட்டு வரவே மனசே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. மெட்ராஸில் பார்க்குறதுக்கு நிறைய இடமும் இருக்குங்க. பாருங்கங்க, அம்மாவோட சமாதியை பாருங்கங்க. இதுவும் அப்படித்தாங்க. அம்மாவோட சமாதியிலையும் அப்படித்தாங்க. அவ்வளோ பூவை அலங்காரம், எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட இரட்டலை பாருங்க, அம்மாவோட சமாதியில் நடுவில் பாருங்க போட்டிருக்காங்க. அடாடாடா, வரவே மனசு இல்லைங்க. அங்கேயே நின்று நான் ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்துக்கணுண்டாங்க. அம்மாவை பார்த்து கும்பிட்டு அங்கேருந்து வர்றதுக்கே மனசில் ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே இருந்தவங்க. ரொம்ப அம்மா பார்த்து பார்த்து அழுகையாக வந்துச்சுங்க.
நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த மணலுக்குள்ளே நடந்து வர முடியலைங்க. கடை சைடு அப்படியே கடை இந்த பொம்மை அது இது நிறைய வச்சுருக்கா பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துங்க பீச்சுக்கு வந்தேங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நடக்கிறது தெரியல. இந்த மண்ணுக்குள்ளே வந்து நடந்து வர முடியலைங்க. பாருங்கள், என்ன நிறைய பொருளுங்க இருக்குதுங்க வாங்குறதுக்கு. பாருங்கள், கடற்கரைக்கு வந்துட்டான். தண்ணி எப்படி அலை வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. தண்ணிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். அந்த அலையை பார்த்தா பயமாக வந்துச்சுங்க. இன்னும் அடிச்சுட்டு போகிற மாதிரி வருதுங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அங்கேயும் ரொம்ப நேரம் நின்று தண்ணியில் அப்படியே பார்த்து எங்கள் மையம் மருமக நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் நின்று பாருங்க எப்படி அலை வருது. கோயம்புத்தூரில் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. கோயம்புத்தூரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப இடமெல்லாம் இல்லைங்க. சென்னை மாதிரி சென்னையில் நிறைய இடம் இருக்குதுங்கோ பார்க்குறதுக்கு. பாருங்க, அலை வந்து பயங்கரமாக வருதுங்க. ஐயா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வரவங்க கடல்ல யாத்த ஊரே பயப்பட வைக்கிறீங்க. யாத்த இருக்கவங்க கடலுக்கு வர விட மாட்டீங்க. அவருக்கு சாமி வாய்க்குள்ள போயிரு. தண்ணி வரையில தெரியுங்க. இப்ப வரும் பாருங்க, தண்ணி அள்ளி கொடுத்துருக்க. ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வருது பாருங்க, இந்த வருது அடுத்தல. அப்பா அம்மா அங்கிட்டு போயிடுவோம்மா. செத்த நில்லுங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா போதுமா ஆட்டாடி. சென்னைக்கு வந்திருக்கோம். அலை வந்துருச்சு. பீச்சை சுற்றி பார்க்குறோம். மெரினா பீச்சுக்கு வாங்க.
பீச்சில் வந்து தண்ணியில எல்லாம் விளையாண்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ என் மகனும் மருமகளும் வந்து இப்போ இந்த பல்மன் உடைக்கிறாங்க துப்பாக்கி வச்சு. பாருங்க. அடிங்கப்பா. ஏய் செம்மடி. ஏய் எத்தனை அடி அடிச்சிக்க? இப்போ வர வர மழை வந்துருச்சுங்க. அந்த வழியோட அப்புறம் சரி கிளம்பிடலான்ட்டு வந்தேங்க. இங்கே முன்னாடி ரவை உருண்டை விட்டாங்க. அதில் வாங்கி ஆள் கொண்டா சாப்பிட்டுங்க. பட்டாணி சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அக்கா கடை சுந்தரி அக்கா கடையை போய் பார்க்கணும் அப்படின்னு என் பையன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அதையும் தான் என்னென்னு போய் பார்த்தலாம். அப்புறம் அந்த அக்கா சுந்தரி அக்கா பாருங்கள் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். ஆமாம், அந்த நிற்கிறவங்க தான் அந்த சுந்தரி அக்காங்க. கடையில் நல்ல வியாபாரம், சூடு சூடாக போடுறாங்க. சாப்பாடு வெந்துக்கிட்டே இருக்குங்க. மீனும் போட்டுகிட்டே இருக்காங்க கல்லில். சூடு சூடாக ஆவி பறக்குதுங்க. நல்ல வியாபாரம். அப்போ அதையும் பார்த்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு தான் போனோங்க. ஆனால் மழை வேற நிற்க முடியலைங்களா, ரொம்ப வீடியோவும் எடுக்க முடியலைங்க. அப்புறம் எங்கள் பையன் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு சாப்பாடு வாங்கி பாருங்க. அந்த கடம்பா மீன் வந்து 150ஆமா. அப்புறம் முட்டையோட சாப்பாடு 50 ரூபாங்க. ரெண்டும் சேர்த்து 200 ரூபா ஆச்சுங்க. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பாடு கடம்பா மீனுங்க. பாருங்க, அவன் வாங்கி சாப்பிட்டாங்க. நானும் அந்த கடம்பா மீன் எடுத்து சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பருங்க. சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸ் வாங்கிங்க. அதுவும் சாப்பிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சுங்க. பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.